அருள்ஜோதி யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற முக்கியமான பதிவு வார்தா கௌரி விரதம். இது பெரும்பாலும் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த வார்தா கௌரி விரதம் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வயசாகிட்டே இருக்குது, திருமண தடை அதிகமாக இருக்குது, பையனுக்காகலை பொண்ணுக்காகலை யாருக்குமே திருமண தடை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த விரதம் இன்னைக்கு சனிக்கிழமை 11/5/2024 இந்த வார்தா கௌரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அம்பாள் படத்துக்கோ இல்லை அம்பாள் சிலைக்கோ நீங்கள் முழுமையாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. இந்த செய்யறதுக்கான நல்ல நேரம் அப்படின்னா மாலை 4:30 5:30 வரை டைமில் எங்கள் பிள்ளைங்க இல்லைங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இரவு 9:30 10:30 மணி வரைக்கும் இந்த நேரம் இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெள்ளை நூலில் மஞ்சளில் நனைச்சி நீங்கள் அம்பாளை அலங்காரம் பண்ணிவிட்டு ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு அந்த மஞ்சள் கயிறை உங்கள் பிள்ளைங்க கையில் கட்டி விடுங்க. இந்த வார்தா கௌரி விரதம் முற்றிலுமாக திருமண தடை உள்ளவர்களுக்காக மட்டுமே அம்பாளால் அனுஷ்டிக்கப்படுகிற ஒரு விரதம். இந்த விரதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பிள்ளைங்க உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இல்லை அப்படின்னா, வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க நீங்கள் செய்யலாம். செஞ்சு முழுமையாக உங்கள் பிள்ளைங்க எப்போ வராங்களோ அப்போ அந்த மஞ்சள் கயிறை கட்டிடுங்க. வீட்டில் அவங்கள நினச்சி நீங்கள் பூஜை பண்ணுங்கள். தேங்க்யூ.